அஜித் குமார் பாவங்க, இந்த பையனோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சீரியஸா இந்த கேஸை பார்த்தாலே ரொம்ப பேஜாராகுதுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே காசு விசாரத்துல வாய் தகராறு இருக்குது. அதாவது 500 100ன்ட்டு இந்த அஜித் குமார் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட 500 ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருக்கான். ஆனா அந்த லேடி தராம 100 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க அதுல ஏதோ வாய் தகராறு போயிருக்கு. இதுல இவனுக்கு என்னடா டவுட் நீங்க என்ன கேட்கலாம். இப்போ அஜித் குமார் தங்கத்தை திருடி இருந்தாவே இருக்கட்டுங்க, 10 சவரன் தங்கங்க, அது 1 சவரன் 2 சவரன் இல்ல 10 சவரன் தங்கம். இப்ப இருக்கிற தங்கம் இல்ல உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவன் அந்த தங்கத்தை வித்து நிறைய காசு பார்த்துருக்கலாமே. கேவலம் ஒரு 500 ரூபாய்க்கு ஏங்க அவன் வாய் தகராறு பண்ணும்? இது ஒன்னு யோசிச்சிங்கன்னா இந்த கேஸ் எங்கேயோ டர்ன் ஓவர் ஆகும். இதே எனக்கு ஒரு டவுட், ஏன்னா ஒரு பணக்கார பையன் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டே இருந்தாலோ அவன் மேல டவுட் பட்டு அவனை இப்படி அடிச்சிருப்பீங்களா? ஏன் அவன் சாதாரண ஒரு செக்யூரிட்டி பையன் அடிச்சு போட்டாலும் நாதி இல்லைன்ட்டுக்கோஸ்கரம் அவனை இஷ்டத்துக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடிச்சிருக்கீங்கல்ல. இந்த வீடியோ பார்த்துக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டா வைக்கிறதா, இந்த வேலைக்காரங்க கூலிக்காரங்க இந்த டிரைவருங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப கீழ் மட்டமா ட்ரீட் பண்ணாதீங்க. அவங்கள வேலைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு கத்துக்கங்க. எல்லாரையும் மதிங்க.